வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதா சமையல். வாங்க இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத கிச்சனில் போய் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம குக்கரில் அதிகமாக பொங்கி ஊற்றாமல் எப்படி வெண்பொங்கல் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக வெண்பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்துக்குவோம். 1 கப்பு பச்சரிசினா அதில் அரை கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் அரை கப்பு சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். இந்த பாசிப்பருப்பை லேசாக வெறும் வாணலியில் வறுத்துட்டும் யூஸ் பண்ணலாம். நான் சக்கரை பொங்கலுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வெண்பொங்கல் வைக்கிறதுனா வறுக்காமல் அப்படியே சேர்த்துருவேன். இந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு 3 வாட்டி கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டோட அளவையும் ஒன்றா சேர்த்து 3.5 பங்குலேருந்து 4 பங்கு வரைக்கும் தண்ணி வைக்கலாம். அப்போ தான் பொங்கல் நல்லா சாஃப்டாக குழைவாக கிடைக்கும். உங்களுக்கு குழைவாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 பங்கு வரைக்கும் ஊற்றினாலே போதும். அது சாதம் மாதிரியே தான் இருக்கும். நல்ல குழைவாக வேணுங்கிறவங்க 3.5 பங்குலேருந்து 4 பங்கு வரைக்கும் வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு கழுவியாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா குக்கரில் இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இதை பொங்கி ஊற்றாமல் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க தானே போகிறோம். இந்த அரிசி பருப்பெல்லாம் கழுவி வச்ச இந்த குக்கரை அடுப்பில் வச்சு மிதமான தீயில வச்சு விட்டுடலாம். பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் வாணலியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நான் நெய்யில் இருக்கிற அந்த கெட்டி பகுதியை போடலை, மேலாக்க இருக்கிற அந்த எண்ணெய் மாதிரி இருக்கிற பகுதியை மட்டும் உபயோகிச்சுக்கிறேன். பொங்கலுக்கு இந்த எண்ணெய் மாதிரி இருக்கிற நெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பை அதில் போட்டுடலாம். வறுத்து எடுத்துக்கலாம். அடடா, கொஞ்சம் அதிகமாக வறுத்துட்டுனே, சரி பரவாயில்ல. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நீங்கள் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம். இதில் பெருங்காயம் விருப்பப்படுறவங்க போடலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை எடுத்து இந்த குக்கர்லேயே கொட்டிக்கலாம். உங்களுக்கு பொங்கல் காரமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கொட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பெல்லாம் நல்லா கலங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சாமிக்கு படைக்கிறதா இருந்தாலும் டேஸ்ட் பார்க்க முடியாது. நீங்கள் வீட்டுக்கு படுறதா இருந்தாலும் அந்த தண்ணி கொஞ்சம் உப்பு உரைக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மூடவே கூடாது. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுட்டு, தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் மூடலாம். மூடி இப்போ விசிலும் போட்டாச்சு. குக்கரில் இப்போ ப்ரெஷர் ஏறிடுச்சு. இப்போ தீயை ரொம்ப மிதமாக வச்சுக்கோங்க, இல்லை சிம்மில் வச்சா கூட பரவாயில்ல. இப்போ முதல் விசில் வரட்டும். முதல் விசில் வர்றதுக்கு முன்னாடி தீயை நல்லாவே சிம் பண்ணிவிடுங்க. 4 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம மேலே விளிம்பு வரைக்கும் தண்ணி வச்சோம், இருந்தாலும் இந்த அளவுக்கு மட்டும்தான் பொங்கி ஊற்றிருக்கு, அதிகமாக பொங்கி ஊற்றலை. நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடினீங்கன்னா அவ்வளோக்கா பொங்கி ஊற்றாது. இப்போ குக்கரில் சுத்தமாக ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு பொங்கல். நம்ம தாளித்து கொட்டினதெல்லாம் அப்படியே நடுவுலையே இருக்குது. இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். கடைசியில் நெய் சேர்த்தோன்னா பொங்கல் இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். பொங்கல் ரெடி. பொங்கல் பானை வச்சு பொங்கல் செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி குக்கர்லேயே கூட பொங்கல் வைக்கலாம். இந்த முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.